நியூட்டன் கண்டுபிடிப்பதற்கு முன்பும் புவியீர்ப்பு விசை இருந்தது. நியூட்டன் கண்டறிந்து சொன்ன பிற்பாடுதான் இந்த புவிக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோமா? இல்லை. அதுவே தான் இலக்கணத்திற்கும் பொருந்தும். இப்போ எண்ணி பாருங்க, மொழி எப்படி இருக்கிறது, இந்த மொழி எவ்வாறு இயங்குகிறது, இந்த மொழியில் சொற்கள் எவ்வாறு உருவாகின்றன, சொற்களை சேர்த்து சேர்த்து எவ்வாறு பேசிச் சொல்கிறோம், கருத்துக்களை சொல்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறோம், சொற்றொடர்கள் எவ்வாறு ஆகின்றன, சொற்கள் எவ்வாறு உருவாகின்றன, இவ்வாறெல்லாம் உருவானால் இந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள், இவ்வாறு உருவாக இயலாதாய், உருவானால் நிற்காது. இந்த மொழியினுடைய அடிப்படைகளை எல்லாம் கூர்ந்து நோக்கி எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு கதிரவனை சுற்றுவதை எழுதி வைத்ததை போல. அதைத்தான் நாம் இலக்கணம்னு சொல்றோம்.